மை சேனல். பாஸ்தா பாயாசம். பாஸ்தா பாயாசம் செய்ய பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெல்லம். இது பாஸ்தா ட்ரையாக இருக்கும்போது அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்தேன். அது வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கேன். 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு, நல்லா விரிஞ்சிருச்சு பாசிப்பருப்பு. இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்ச வெல்லத்தை நம்ம அந்த பருப்பில் சேர்த்து கொதிக்க விட்டுலாம். நல்லா அந்த கரைஞ்சிருட்டும். அதுக்கப்புறமா நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். திக்னஸ் கொடுக்கறதுக்காக ப்ளஸ் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அந்த அரிசி மாவு டேரெக்டாக நம்ம அந்த சூடாக இருக்கிறதுல சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். இல்லைன்னா கட்டி மாதிரி அப்படியே உருண்டையாக கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாயசத்தில் சேர்த்துருங்க. பாயசத்தில் சேர்க்கும்போது அந்த அரிசியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் கெட்டியாக காய்ச்சின பால், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இப்போது பேஸ்ட் மாதிரி ஆயாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயச மிக்ஸில் நம்ம சேர்த்துடலாம். அது அந்த கட்டி மாதிரி தெரியும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் நல்லா கரைஞ்சிடும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அரிசி மாவு பாயசத்துக்கு. அந்த ஒரு திக்னஸ், நல்ல ஒரு பாயசத்துக்குள்ள ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அரிசி மாவு. ஏன்னா நம்ம ரவா, சேமியா, அதெல்லாம் ஜவ்வரிசிலாம் சேர்க்கல. இன்ஸ்டண்ட்டாக யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, உடனே செய்யணும் அப்படின்னா இம்மீடியட்டாக செய்யக்கூடிய பாயாசம் தான் ஒரு ஸ்வீட் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாஸ்தா மசாலா அப்புறம் ஒரு டிஃபன் ஐட்டமாக தான் சமைச்சு சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பாஸ்தா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடித்த ஒரு ஃபுட்டு தான். இப்போ பாஸ்தா வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா என்ன செஞ்சுருங்க, அதை கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணி பாஸ்தா வேக வச்ச தண்ணி நீங்கள் அதில் சேர்க்க வேண்டாம், அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பாஸ்தா மட்டும் எடுத்து நம்ம இதில் பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போது அது கொஞ்சம் ஆறணுன்னே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே பிரிஞ்சிடும். இப்போ அந்த பருப்பு, அரிசி மாவு, பாஸ்தா, வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த சாறணும். அந்த பாஸ்தாவில் அந்த வெல்லத்து அந்த இனிப்பு நல்லா சாறணும். இப்போ நல்லா மளமளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் தான் சேர்க்குறேன். பசும்பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேயே சொடக்கு போகிற செகண்டில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு செஞ்சு நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்குமே திடீர்னு இப்போ இந்த லாக்டவுன் டைமில் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். இது திகட்டவே திகட்டாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வெல்லம் சேர்க்குறோம். அதனால் ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு அரை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ போதும். இப்போ ஒரு பேனில் நெய் காய விட்டுட்டு அதில் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு வறுத்து சேர்க்குறோம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும்போது அந்த ட்ரை கிரேப்ஸ்லாம் நல்லா பெருசாக வரும். இந்த ஷேப்பில் வரும்போது என்ன செய்யணும், நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போது சூப்பரான பாயசம் தயாராகிடுச்சு. இம்மீடியட்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் பாயசம் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்போட டேஸ்ட்டு, அரிசி மாவோட டேஸ்ட்டு, ப்ளஸ் பாஸ்தா வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃப்ரீசரில் வேண்டாம், வெளியிலே நம்ம சில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Mama, surprise பண்ணுங்க. Thank you. Thank you.